சேலம் 4 ரோடு அருகே உள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சிலை மீது மர்ம நபர்கள் கருப்பு பெயிண்ட் ஊற்றிய சம்பவம் தொடர்பாக காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரியாஸ் இணைந்திருக்கிறார். வணக்கம் ரியாஸ், கருப்பு பெயிண்ட் ஊற்றியவர்கள் யார் என்பது தெரிய வந்திருக்கிறதா? முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். சேலம் மாநகரத்துடைய மைய பகுதி 4 ரோடு. இந்த பகுதியின் அருகே இருக்கக்கூடிய அண்ணா பூங்கா அருகே மறைந்த முதலமைச்சர்களுடைய சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. இதில் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா சிலைகள் அருகருகே அமைந்துள்ளது. இந்த நிலையில் அங்கு அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதல்வர் கலைஞருடைய 16 அடி உயர வெண்கல சிலை மீது மர்ம நபர்கள் நேற்று நள்ளிரவு கருப்பு நிற பெயிண்டை ஊட்டப்பட்டுள்ளது. இதனை கண்ட திமுக நிர்வாகிகள் இன்று காலை முதல் ஏராளமானோர் சிலைக்கு முன்பாக திரண்டனர். அந்த கருப்பு பையை அகற்றும் பணியில அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் மாநகராட்சி ஊழியர்களும் ஈடுபட்டனர். இந்த மர்ம நபர்கள் யார் பெயிண்டை ஊட்டினார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களையும் கைப்பற்றி தற்போது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நேற்று நள்ளிரவில் நடைபெற்ற இந்த சம்பவத்தால் சேலத்தை பொறுத்த வரைக்கும் பெரும் திமுகவினர் மத்தியில பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மர்ம நபர்கள் கருப்பு நிற பெயிண்டை முழுமையாக சிலை மீது ஊற்றி சேதப்படுத்தியிருக்காங்க. இது குறித்து அஸ்தம்பட்டி போலீசார் வழக்கும் பதிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சேலம் மாநகராட்சியினுடைய மேயர் மற்றும் திமுக மாநகர செயலாளர் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் இந்த கருப்பு பெயிண்டை ஊற்றிய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையிடம் வலியுறுத்தியிருக்காங்க. அருகே பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் சிலையும் இருக்கும் சூழ்நிலையிலும் கருணாநிதி அவர் சிலைகள் மீது மட்டுமே தற்போது கருப்பு பெயிண்ட் ஆனது ஊட்டப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்.